Guys, welcome to KO Codes Array Series. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து ஸ்டாக் பை அண்ட் செல் ஒன். ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா தெர் ஆர் மெனி நம்பர் ஆஃப் வேரியேஷன்ஸ் அவுட் தேர். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஓகேவா? ஸோ பேசிக்காக இது வந்து Okay. ஒரு ஸ்டாக் மார்க்கெட் சிமுலேஷன் மாதிரியான ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு அரே இருக்கும், ப்ரைசஸ் அப்படின்னு ஒரு அரே இருக்கும். ஓகே, ஸோ இந்த அரேல பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் சம் ரேண்டம் நம்பர் ஆஃப் ஸ்டாக் வேல்யூ. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்புட் தரேன், 7 1 5 3 6 5 2. ஸோ இந்த மாதிரி லைக் ஒரு ரேண்டம் செட் ஆஃப் ப்ரைசஸ் இருக்கு, அரே இருக்கு. யூ ஹாவ் டு டூ ஒன் டிரான்சாக்ஷன். ஓகே, ஒன்லி ஒன் டிரான்சாக்ஷன். ஓகே, ஒன்லி ஒன் டிரான்சாக்ஷன் விச் கிவ்ஸ் யூ ஹையஸ்ட் ரிட்டர்ன். ஒன் டிரான்சாக்ஷன், அதாவது ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் பண்ணும், விச் ஹாஸ் டு கிவ் ஹையஸ்ட் ரிட்டர்ன். ஓகே, அதாவது நீ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதாவது கன்சிடர் திஸ் வே, இது வந்து டே ஒன் வச்சுப்போம். ஓகே, டே ஒன், இது 1 2 3 4, இது வந்து டே 5. ஓகே, ஸோ இப்போ நான் டே ஒன்ல 7 ருபீஸ்க்கு ஒரு ஸ்டாக் பை பண்றேன். ஓகே, இதுவே வந்து டே 5ல அதே ஸ்டாக்கை வந்து நான் 6 ருபீஸ்க்கு செல் பண்றேன் அப்படின்னா இது வந்து லாஸ். கரெக்டா? பேசிக்கா இது எப்படி மேத் வேலை செய்யணும்னா லைக் 6 - 7 which is -1, இது வந்து லாஸ். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஐ ஹாவ் டு ஃபைண்ட் ஆல் த பர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் அவுட் ஹியர் அண்ட் தென் ஐ ஹாவ் டு டெல் த ஸ்டாக், அதாவது எப்படி மேக்ஸிமம் ரிட்டர்ன் எனக்கு எந்த டிரான்சாக்ஷன் பண்ணா கிடைக்கும்ன்றதை நான் சொல்லணும். ஆர் மேக்ஸிமம் ப்ராஃபிட் Okay. சொன்னா போதும், லைக் ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஆர் ஹையஸ்ட் ப்ராஃபிட் ஐ ஹாவ் டு டெல். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்ப்போம். ஓகே, ப்ரூட் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணா போதும், பட் ஐ டோன்ட் நீட் டு டூ இட் எஃபிஷியன்ட். ஓகே, ஸோ அதான் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஸோ நான் ப்ரூட் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் டேக் ஆல் த பேர்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ, 7 1 ஒரு பேரு, 7 5 ஒரு பேர், 7 3 7 6 7 5, அந்த மாதிரி லைக் ஐ வில் டேக் ஆல் தி பேர்ஸ். லைக் இப்போ 7 1 ஒரு பேரு, 7 5 ஒரு பேர், அதாவது டே ஒன்ல வாங்கி டே 3ல வைக்கிறது, டே டே ஒன்ல வாங்கி டே 4ல வைக்கிறது, அந்த மாதிரி ஐ வில் ட்ரை ஆல் காம்பினேஷன். அதே மாதிரி டே 2ல ஸ்டார்ட் பண்ணா டே 2ல வாங்கி டே 3ல வைக்கிறது, டே 2ல வாங்கி டே 4ல வைக்கிறது, டே 2ல வாங்கி டே 5ல வைக்கிறது, அந்த மாதிரி ஐ ஹாவ் மல்டிபிள் காம்பினேஷன்ஸ். கரெக்டா? ஸோ நான் எல்லா காம்பினேஷன்ஸையும் அனலைஸ் பண்ணிட்டு ஓகே ஐ வில் ட்ரை டு கெட் த மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து ஒரு லூப் எடுத்துப்பேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் பிஃபோர் தட் இன்ட் மேக்ஸ் ப்ராஃபிட்னு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்கு மேக்ஸ் ப்ராஃபிட்னு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து நெகட்டிவ் ப்ராஃபிட் வரக்கூடாது. ஸோ அதனால 0. கண்டிப்பாக இதில் வந்து ஆஸ் பர் திஸ் கொஸ்டின் நெகட்டிவ் ப்ராஃபிட் வராது. ஸோ அதனால 0ன்னு வச்சுப்போம். ஓகே, Okay. ஸோ ஃபார் int I is equal to 0, I less than n minus 1. n minus 1 வந்து array dot size. ஓகே, I plus plus. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் ஐ வில் டூ இஸ் இன்னொரு ஃபார் லூப் ஜென்ரேட் பண்ணுவேன், லைக் ஃபார் int j is equal to I plus 1. ஓகே, I plus 1, j less than n, j plus plus. ஸோ இந்த சினாரியோல வாட் ஐ வில் டூ இஸ் ஜஸ்ட் இந்த மேக்ஸ் ப்ராஃபிட் இருக்குல்ல, மேக்ஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப், ஓகே மேக்ஸிமம் ஆஃப் ஆல்ரெடி இருக்கிற மேக்ஸ் ப்ராஃபிட். ஓகே, கமா என்ன டிஃபரன்ஸு செகண்ட், அதாவது அரே ஆஃப் ஜே மைனஸ் அரே ஆஃப் ஐ. ஓகே, ஸோ இப்படி போட்டால் அந்த கொஸ்டின் வந்து சால்வ் ஆகிடும். லைக் இஃப் ஐ ரிட்டர்ன் மேக்ஸ் ப்ராஃபிட் ஹியர், கொஸ்டின் வந்து சால்வ் ஆகிடும். டெக்னிக்கலி இது வந்து கரெக்டு தான், ஐ மீன் இது வந்து சால்வ் பண்ணிடும்.
பட் இதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லைக் நான் வந்து ஃபார் லூப்புக்குள்ள ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஓகே, அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அரே எலிமெண்ட் வந்து 5ன்னு வச்சுக்கோ. 5க்குள்ள இன்னொரு வாட்டி ஒரு 5 ஆர் 4 டைம்ஸ் ரன் ஆகும் வச்சுக்கோ. அது வந்து O ஆஃப் n ஸ்கொயர் காம்ப்ளெக்சிட்டி. அதாவது டைம் வந்து இந்த டைமுக்கு ரன் ஆகும். டைம் வந்து இட்ஸ் லைக் டைம் இஸ் O ஆஃப் n ஸ்கொயர். ஸோ விச் இஸ் டெக்னிக்கலி inefficient, லைக் ஸ்லோ. கரெக்டாக சொல்ல போனா இந்த எக்ஸிகியூஷன் வந்து ஸ்லோ எக்ஸிகியூஷன் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஓகேண்ணா. as per this question. ஸோ நம்ம வந்து we have to speed up this process. ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து what we are gonna do is like ஒரே ஐட்ரேஷன்ல we are gonna solve this problem. ஸோ எஃபிஷியன்ட்டை பொறுத்த வரைக்கும் we have to solve this problem. ஸோ efficient solution. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன தெரியும்னா ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் பண்ணணும். ஓகே, ஒன் டிரான்சாக்ஷன் தான் பண்ணணும். அதுவும் எனக்கு வந்து பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கணும்னா ஓகே பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கணும்னா இப்போ நான் இங்கேருந்து ஐட்ரேட் பண்ணும்போது ஓகே ஐட்ரேட் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்லையும் வரும்போது இஃப் ஐ ஹாவ் த மினிமம் எலமெண்ட் மினிமம் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 1 6 இப்படி போகுதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த இந்த இடத்துக்கு வரும்போது 7 தான் மினிமம். கரெக்டா? இந்த இடத்துக்கு வரும்போது 1 மினிமம். ஓகே, இந்த இடத்துக்கு வரும்போது 6 1 கம்பேர் பண்ணுவோம் 1 தான் மினிமம். ஓகே, ஸோ இந்த இந்த 0th இண்டெக்ஸ்ல இருந்து நான் இப்படி டிராவல் பண்ணி வரேன். ஓகே, ஐ வில் ட்ரை டு கெட் த மினிமம் எலமெண்ட் அந்தந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்புட் என்ன இருக்கு என்கிட்ட 7 1 5 3 6 5 2. ஓகே, ஸோ நான் இன்புட் வந்து 7 1 5 3 6 5 2 இதான் இன்புட். கரெக்டா? ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஓகே ஐ வில் ட்ரை டு டேக் த மினிமம். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்ல என்னன்னா 7 இங்க வந்து 7 தான் மினிமம், இங்க 1 மினிமம், அகைன் 1 1 1 1 1. ஓகேவா? ஸோ எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இதுதான் மினிமம். கரெக்டா? ஸோ இது வந்து நான் வந்து இதுக்கு அரையெல்லாம் தேவையில்லை. நீ வந்து ஒரு ஸ்டெப்லையும் மினிமம் கால்குலேட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? கான்செப்சுவலி அதுதான். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்டெப் நான் மினிமம் கால்குலேட் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இதுல வந்து ஒரு ட்ரிக்கி சினாரியோ இருக்கு. டே 1ல வாங்கினா டே 1ல செல் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படின்றப்போ என்னோட ஐட்ரேஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? டே 1ல வாங்குறது நான் மினிமமா அசைன் பண்ணிக்கலாம். லைக் என்னோட கோட் படி அதை வந்து அசைன் பண்ணிக்கலாம். இப்போ மினிமம் வேல்யூ வந்து அரே ஆஃப் 0 அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் டே 1ல வாங்குறது இட்ஸ் லைக் கண்டிப்பா டே 1ல வாங்குவானா வாங்க மாட்டேன்னா தெரியாது. பட் டே 1ல வாங்கினா டே 2 தான் செல் பண்ண முடியும். டே 1ல வாங்கி டே 1லயே செல் பண்ண முடியாது. ஓகே, அது செல் பண்ணா ப்ராஃபிட் கிடையாதுல்ல. அண்ட் நான் என்ன பண்றேன் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதை 0 பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஆப்வியஸா ப்ராஃபிட் இஸ் கோயிங் பி மேக்ஸிமம். நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ எனக்கு ஒரு ஸ்டெப்லையும் மினிமம் நான் கால்குலேட் பண்றேன் இல்லையா? கால்குலேட் பண்ண நம்பரை வச்சு நான் இந்த ஸ்டெப்ல இருந்து இதை இக்னோர் பண்ணிட்டு பிகாஸ் டே 1 எனக்கு கிடையாது. டே 1 நான் வந்து செல் பண்ண தேவையில்லை. கால்குலேட் பண்ணதை வச்சு நான் ஒரு ஸ்டெப்லையும் செல் பண்ணி பார்க்குறேன். ஓகே, 1 - 1 0, 5 - 1 4, 3 - 1 2, 6 - 1 5, 5 - 1 4, 2 - 1 1. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதில் ஹையஸ்ட் நம்பர் என்ன? 5. எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? ஸோ அதாவது என்னன்னா லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன்னா அந்தந்த லைக் மினிமம் 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 நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 1 ஒரு அரே மாதிரி நினச்சிக்கோ. இல்லண்ணா, இப்ப நம்ம வந்து கொஸ்டினே லைட்டா புரியல. ஐ மீன் இப்ப நம்ம 7 வாங்குறோம், அதுல நம்ம ப்ராஃபிட்டா சேல் பண்ணி காட்டணும் தானேண்ணா?
ஒரே டிரான்சாக்ஷன் பண்ணி ஹையஸ்ட் ப்ராஃபிட் எடுக்கணும். இதுதான் வந்து ஸ்டாக் பிரைசஸோட வேல்யூ. ஓகே, அந்த பிரைஸ் எதுல வாங்குறதுன்னு சொல்றாங்க? பை பண்ற பிரைஸ் எதுவா இருக்கும்? லைக் இட் குட் பி எனி. இப்போ எப்படி சொல்றது, இப்போ அது ஸ்பெசிஃபிக்கா சொல்ல மாட்டாங்க. இதுல நீ எப்படி வேணா பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். அது உங்ககிட்ட விட்டாங்க. ஓகே, இப்போ நான் ஓகேண்ணா. வந்து 7ல வாங்கி 6ல செல் பண்ணிக்கலாம், 7ல வாங்கி 5ல செல் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ்ல பண்ண முடியாது. இப்போ நீ 6ல வாங்கி 7ல செல் பண்ண முடியாது, அது பாஸ்ட் இல்ல, ப்ரெசென்ட் மாதிரி ஓ, நினச்சிக்கோ. இப்போ இது ஓகே. டே 1ல வாங்கி டே 5 நீ செல் பண்ணிக்கலாம். ஓகே, டே ஓகேண்ணா. டே 2ல வாங்கினா டே 3, டே 4, டே 5, டே 6 இத்தனை ஆப்ஷன் இருக்கு உன்கிட்ட. ஓகேண்ணா. ஸோ இப்போ உனக்கு என்ன டவுட் இதுல? அப்ப இதுல வந்து ஆன்சர் எப்படி வரும்னா, இப்ப நம்ம மினிமம் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். ம் அதுக்கப்புறம் அந்த மினிமம் தொடர்ந்து வர்றதுல எது மேக்சிமமோ அத அவங்க சேல் பண்ற மாதிரி இருக்கணுமாண்ணா? மினிமம் என் கையில இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மினிமமும், அதாவது அதுக்கப்புறம் வர எலமெண்ட் இருக்குல்ல, ஒரு அரை எலமெண்ட்டையும் ஆமாண்ணா. வச்சு நான் மைனஸ் பண்ணி பார்ப்பேன். அந்த மினிமம் எலமெண்ட் வச்சு மைனஸ் பண்ணும்போது ஓகேண்ணா. எந்த ப்ராஃபிட் அதிகமா இருக்கோ அதை வந்து நான் ஆன்சரா ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஃபைன்ண்ணா. ஓகே, ஓகேண்ணா. ஸோ இப்போ இதோட கோட் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மினிமம் லைக் இன்ட்டு மினிமம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான். பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஓகேண்ணா. இட்ஸ் கோனா பி பை. இட் கேன் பி பை ஆர் கேனாட் பி பை. ஓகே, அங்கே செல்லு ஓகேண்ணா. கிடையாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நான் வந்து கம்ப்யூட்டேஷன் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ அப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து செகண்ட் ஐட்ரேஷன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் int I is equal to 1, n வந்து array dot size, I less than array dot size I plus plus. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா வாட் ஐ வில் டூ இஸ் ஃபர்ஸ்ட் காஸ்ட் நான் கால்குலேட் பண்ணிப்பேன். ஓகே, int காஸ்ட்ன்றதோட ப்ராஃபிட்னு வச்சுக்கிறேன். ப்ராஃபிட் இஸ் இட் குட் பி ப்ராஃபிட் ஆர் லாஸ்ட், மேபி எனி வேணா எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த பர்டிகுலர் ப்ரைசஸ் ஆஃப் ஐ, ப்ரைசஸ் தானே அந்த ஸ்டாக் ப்ரைஸ், மைனஸ் மினிமம். ஓகே, ஐ வில் ட்ரை திஸ். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ப்ராஃபிட் இருக்குல்ல, இது வந்து மேக்ஸ் ப்ராஃபிட்னு வச்சுப்போம். இன்டிஜர் மேக்ஸ் ப்ராஃபிட். ஓகே, ஸோ மேக்ஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப், ஓகே, மேக்ஸ் ஆஃப். ஸோ மேக்ஸ்ன்றது லைக் அது ஒரு லைக் அல்காரிதம் மாதிரி. ஸோ 2 எலமெண்டோட மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் அதை அசைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஆஃப் இந்த ப்ராஃபிட் வந்து இந்த ஐட்ரேஷனோட ப்ராஃபிட், கரண்ட் ப்ராஃபிட். ஓகே, கரண்ட் ப்ராஃபிட் அண்ட் மேக்ஸ் ப்ராஃபிட். மேக்ஸ் ப்ராஃபிட் இது ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டு எது மேக்ஸிமமோ இந்த மேக்ஸ் ப்ராஃபிட்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், ஒரு ஐட்ரேஷன்லையும் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணல, இந்த மினி வேரியபிளை ஸ்டோர் பண்ணல, நான் அதை ஸ்டோர் பண்றேன். ஸோ மினி இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் மின் ஆஃப், லைக் ஒன்று வந்து மின் ஆஃப் ஆல்ரெடி இருக்கிற மினிமம். ஓகே, ஆல்ரெடி இருக்கிற மினிமம் அண்ட் தென் பர்டிகுலர் இந்த எலமெண்ட் ப்ரைசஸ் ஆஃப் ஐ. ஸோ இந்த ஃபார் லூப் முடிச்சுட்டு இஃப் ஐ ரிட்டர்ன் மேக்ஸ் ப்ராஃபிட் எனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ எனக்கு 2 ஃபார் லூப் உள்ள ஃபார் லூப் யூஸ் பண்ண தேவையில்ல, ஒரே ஃபார் லூப்லயே என்னோட ஆன்சர் வந்து கிடைச்சிரும். 3 லைன் எதுனா போதும் ஃபார் லூப் உள்ள. ஓகே, ஃபைன். இப்போ இது என்ன ஆகுதுன்னா இதனால என்னோட டைம் வந்து O of n, ஸோ டைம் வந்து ரெடியூஸ் ஆகுது, இட் பிகம்ஸ் ஃபாஸ்ட். பழைய அல்காரிதமோட இது ஃபாஸ்ட். ஓகே, 2 அல்காரிதமும் ஸ்பேஸ் வைஸ் O of n தான். ஸ்பேஸ் இஸ் எஃபிஷியன்ட், ஸோ ஸ்பேஸ் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து டைம் எஃபிஷியன்சி பண்ணணும் இந்த இடத்துல. ஓகே. ஃபைன். இப்போ இதுல